யூஜி தமிழ் லெசன். இன்னைக்கு செமஸ்டர் 4ல இருக்கிற சிற்றிலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் எவ்வாறெல்லாம் இருக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுல என்னென்ன தலைப்புகள்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, சிற்றிலக்கியம் என்பதற்கான விளக்கம் என்ன, பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் அதனுடைய அறிவியல் சிந்தனைகளானது எவ்வகையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதைத் தொடர்ந்து பள்ளி இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனை, தூது இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனை, குறவஞ்சி இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனை, கோவை இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனை, இவையெல்லாம் சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 வகை. அதுல நம்ம சில இலக்கியங்கள்ல இருக்கிற அறிவியல் சிந்தனைகளை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல சிற்றிலக்கியம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, சிற்றிலக்கியம் அப்படிங்கிறது அளவில் சிறிய இலக்கியம் என பொருள்படுகின்றது. அகப்பொருள் அல்லது புறப்பொருளில் ஏதேனும் ஒரு துறை பற்றியதாக அது அமைகின்றது. பாடப்பெறுகின்ற கடவுள் அல்லது மன்னன் அல்லது வள்ளல் ஆகியோருடைய வாழ்வின் ஒரு சிறு கூறு மட்டுமே இங்கு விளக்கப்பட்டிருக்கின்றது. அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 உறுதி பொருள்களில் ஏதேனும் ஒன்றை தருவதாக அமைவதுதான் சிற்றிலக்கியம். இதுதான் சிற்றிலக்கியத்தோட விளக்கம் என்னன்னு. உங்களுக்கு 2 மார்க்ல சிற்றிலக்கியம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, இவைதான் அதற்குரிய பதிலாக எழுத வேண்டும். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல நமக்கு பிள்ளைத்தமிழ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுனா, தெய்வங்கள், அரசர்கள், புலவர்கள் போன்றோரை குழந்தையாக உருவகித்து பாடுவது பிள்ளைத்தமிழ் எனப்படும். இது தமிழ் இலக்கியத்துல வழங்கும் சிற்றிலக்கியங்கள்ல ஒன்றாக இருக்கின்றது. இன்று நம்ம பிள்ளைத்தமிழ் இலக்கியத்துல இருக்கின்ற அறிவியல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். சிறு குழந்தையை தாலாட்டி பாடி உறங்க வைக்கின்ற போது தாய் ஆராரோ ஆரிராரோ என்று அவள் எழுப்பும் ஓசை குழந்தைக்கு தாயினுடைய அருகாமையை உணர்த்துகின்றது. எனவே குழந்தை தாயினுடைய அருகாமையை உணர்ந்து உறங்குகின்றது. குழந்தை அம்மாவினுடைய அரவணைப்பையும் அம்மாவின் மடியில் இருக்கும் இளம் வெப்பத்தையுமே இரவும் பகலும் எதிர்நோக்கின்றது. தாயினுடைய மடியிலிருந்து இறங்கினாலே அழுகின்ற குழந்தையை நாம் பார்க்கின்றோம். இதனால் தான் அம்மாவினுடைய புடவையில் குழந்தைக்கு தூளி கட்டி தூங்க வைக்கின்றன. இது குழந்தைக்கு அம்மாவின் அருகில் இருக்கின்ற பாதுகாப்பு உணர்வை தருகின்றது. இது மட்டும் இல்ல, அடுத்தது இந்த பிள்ளைத்தமிழ் பற்றி யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, கோவை கவியரசு நடேச கவுண்டர் அவர்கள் சீர்காழி திருநிலை நாயகியின் மீது சொல்நயம், பொருள் நயம், கற்பனை நயம் மிக்க பிள்ளைத்தமிழ் நூல் ஒன்றினை எழுதியிருக்கின்றார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குமரகுருபரர் இயற்றிய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் உள்ளது. இந்த நூல்ல உலகங்களை சிறிய வீடாக உருவாக்கி விளையாடும் சிறுமியாக மீனாட்சி அம்மை அவர்கள் உருவகப்படுத்தப்படுகின்றார். அவங்க என்ன வேலை பண்றாங்க அப்படின்னா, சிறுமி மீனாட்சி நெடிய சக்கரவாள மலையை எல்லா உலகங்களையும் வளைத்து நிற்கின்ற சுவராக அமைக்கிறாங்க. 8 திக்கிலும் 8 மலைகளை சுவராக, அதாவது பொருத்தமான அடை சுவரா நிறுத்துறாங்க. மேருமலை எனப்படுகின்ற தூணை நடுவுல நிலை நிறுத்துறாங்க. ஆகாயமாகிய வானத்தோட உச்சியில சூரியன், சந்திரன் ஆகிய 2 ஒளி விளக்குகளை பொருத்துகின்றார்கள். இவ்வாறு எல்லா உலகங்களிலும் சிற்றிழைப்பது போன்று படைக்கின்றாங்க. அன்னை மீனாட்சி உலகங்கள் அவளுடைய பழைய பாத்திர பண்டங்களாக இருக்கின்றது. அவற்றை வரிசையா அடுக்கி வைத்து புது கூழான இனிய அமுதத்தை அவங்க சமைக்கிறாங்க. இவ்வாறு பல முறை தாயாகிய மீனாட்சி அம்மை சலிப்பின்றி இந்த உலகத்தை படைக்கின்ற வேலையை செய்கின்றார் என்று குமரகுருபரர் அவர்கள் பாடுகின்றார். ஆனா அவற்றை அழித்த வண்ணமாக இருக்கிறார் சிவபெருமான். நாள்தோறும் மீண்டும் மீண்டும் அவற்றை எடுத்து பொறுமையாக வரிசையாக அடுக்கி பெரிய பழைய அண்டத்தை மூடுகின்ற சிறு வீடு கட்டி விளையாடும் வண்ணம் இருக்கின்றாள் மீனாட்சி அம்மை. அவற்றை அழிக்கின்ற வேலையை சிவபெருமான் செய்து கொண்டிருக்கின்றார். தாயான மீனாட்சி உலகத்தை ஆக்குவதும் சிவபெருமான் அடுத்தடுத்து அழிப்பதும் ஆகிய செய்கைகள் சிறுமியர் சிற்றில் இழைத்தலும் அவற்றை சிறுவர்கள் அழித்தலும் ஆகிய செய்கைகளை இங்கு உருவகித்து
கூறப்பட்டுள்ளன. உலகங்களை படைக்கின்ற பராசக்தியும் தன் கடமைகளை செய்வதாகவும் அவற்றை திரும்ப அழிக்கின்ற திருவிளையாடல்களை சிவபெருமான் செய்கின்றார். இந்த காணொளியில நீங்க பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கிற அறிவியல் சிந்தனையை பார்த்தீங்க. அடுத்த வீடியோல இதனுடைய தொடர்ச்சியை நீங்க பார்க்கலாம். நன்றி.